ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையில் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரும் அருமரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். அசுத்த ஆவியே, இந்த மகனை விட்டு வெளியே போ. பாருங்க, 6000 பிசாசு பிடித்த லேகியம் பயங்கரமாக ஒரு மனுஷனை அலட்டிட்டு கொண்டு இருக்கிறான். அவன் துணிமணி இல்லாமல் தன் கல்லையும் காயப்படுத்தி, கல்லெடுத்து உடம்பெல்லாம் காயப்படுத்தி கிடக்கிறான். அவனை ஆண்டவரத்தை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து ஒன்றுமே சொல்லலை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பேசாமல் வேண்டு புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. அப்பொழுது அவர் அவன் நோக்கி ஒன்று என்று கேட்டார். அதுக்கு அவர் லேகியோன் என்றால் அந்த பன்றி கூட்டம் பெஞ்சிட்டுச்சு. அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அதை அனுப்பிவிட்டார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஏதோ அசுத்த ஆவி உங்களை பிடிச்சிட்டு இருக்கலாம். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், பல ஒரு சாத்தானே அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை உங்களை விட்டு அந்த ஆவி வெளியே ஓடியே போயிடும். இன்றைக்கி காலை வேளையில் அது எந்த ஆவி, பொய்யின் ஆவி, அது திருட்டு ஆவி, விசாரத்து ஆவி, பேசின ஆவி, இல்லை ஏதோ ஒரு ஆவி உங்களை வேதனைப்படுத்திட்டு இருக்கலாம். அந்த ஆவியிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். அந்த அசுத்த ஆவியே வெளியே போகும். அது ஒருவேளை எந்த விதமான மாந்திரிக ஆவியாக இருக்கலாம், செய்வன் ஆவியாக, சூனிய ஆவியாக, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு இன்றைக்கி வெளியே போயிடும். ஆண்டு சொன்ன வெளியே அப்பால புறப்பட்டு போ அப்படின்னு லேகியோன் 6000 பிசாசுக்கும் 6000 வார்த்தை ஆண்டவர் பேசலை, ஒரே வார்த்தை தான். அந்த 6000 பிசாசு ஓடி போச்சு. இன்றைக்கி உங்கள் மேலே எந்த பிசாசு இருக்க தெரியாது. உங்களை வேதனைப்படுத்திட்டு, நஷ்டப்படுத்திட்டு, உங்களை தற்கொலைக்கு நேராக கொண்டு போயிட்டு, குடும்பத்தில் சண்டை வந்து, குடும்ப சமாதானம் இல்லாமல் ஆக்கி, பல விதமான குழப்பங்களை, பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு அந்த ஆவி இன்றைக்கி ஆண்டு சொல்கிறார், ஒரே வார்த்தை, புறப்பட்டு போ வெளியே அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையினால் நீங்கள் இன்றைக்கி விடுதலை ஆகுறீங்க. கவலைப்படாது. ஜெபம் பண்ணலாமா? அருமை பரலோக பிதாவே, இந்த அருமையான மகனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வீட்டில் கர்த்தாவே எந்த ஆவி இருந்தாலும் அந்த ஆவி வெளியேறணும். ஆண்டவர் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. லேகியனை பார்த்து ஒரே வார்த்தை சொன்னீங்க, அந்த லேகியன் ஓடியே போயிட்டான். அந்த லேகியன் பிசாசு ஆண்டவர் பன்றி கூட்டத்தை போய் கடலில் விழுந்து அழிஞ்சு போனான் சாப்பா. அதே போல் தகப்பன் இன்றைக்கு கூட இந்த குடும்பத்துக்கு, இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு விரோதமாக எந்த அசுத்தாவி இருந்தாலும் அந்த அசுத்தாவி உங்கள் வாயிலிருந்து வர ஒரே வார்த்தையினால் அது ஓடிக்கட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நேர்மையர் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அசுத்த ஆவிகள் ஓடட்டும், கெட்ட ஆவிகள் ஓடட்டும் ஆண்டவரே, செய்வின ஆவிகள் ஓடட்டும். இந்த குடும்பத்துக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், இந்த மகனுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கட்டும் சாமி. குமாரன் விடுதலாக்கினால மெய்யாகவே நீங்கள் விடுதலாக சொன்னது போல் நீ கொடுக்குற விடுதலை இந்த குடும்பத்துக்கு, இந்த மகனுக்கு உண்டாவதாக. அவங்க ஆசீர்வாதமாக இருப்பார்களாக சாமி. இயேசுவை நாம ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அது பிள்ளைகளை கதை உங்களை ஆசீர்வாராக. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விடுதலை சபை கொடுத்தாரு. நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. சரியா? மீண்டும் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே.